வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஊரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய சிறப்பை பார்க்க போகிறோம். வாஸ்துவால் வீடு பாதிப்படைஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு ஊரே வாஸ்துவால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா வடமேற்கில் பாதிப்பு இருந்தாலே அது வாஸ்து பிரச்சனை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஊர் கூட வடமேற்கில் பார்த்திங்கன்னா ஏரி அமைஞ்சிருங்க. ஏரி வடமேற்கில் அமையக்கூடாது. அப்படி அமைஞ்சதுனால இந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சு அந்த ஊர்லேருந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. புலம்பெயர்ந்து போனதுனால அவங்க வெளியில் போனவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. இந்த ஊரில் ஒரு சிலரே இருக்காங்க. இந்த ஊர்லேயே இருக்குங்க பார்த்தா மேன்மேடாமல் ரொம்ப வறுமையில் தான் இருக்காங்க சொல்லப்படுது. நமக்கு என்ன இதில் ஒரு இதுனா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி யாருக்கெல்லாம் வாஸ்து பிரச்சனை இருக்கோ அதுங்களாம் இந்த ஊரில் இருக்கிற அமைஞ்சிருக்க பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க. இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண பெருமாள், அதாவது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட லட்சுமி நாராயணர். நாராயணர் எல்லாமே நரசிம்மர் இருப்பார். இங்கே லட்சுமி நாராயணா இருக்கார். இங்கே நரசிம்மருக்கு பதிலாக நாராயணாவே காட்சியளிக்கிறார். ஒரே கல்லை செதுக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம், மனைவி மற்றும் காதல் பிரச்சனை இதெல்லாமும் சரியாகுது. இந்த கோயிலுக்கு இதில் விசேஷமான என்னன்னா இங்கே அமைஞ்சிருக்க வடகிழக்கில் இருக்க இந்த ஆஞ்சநேயர் தாங்க. இந்த ஆஞ்சநேயர் வணங்கிட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குதுன்ட்டு நம்பப்படுதுங்க. பொருளாதாரத்தில் நலிவு, பின்தங்கியவர்கள், மூட்டு வலி பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, வாஸ்து பிரச்சனை மற்றும் பணத்தை இழந்தவர்கள், பணப்பிரச்சனைகள் இருப்பவர்கள் இங்கே இருக்கிற விசேஷமான ஆஞ்சநேயரை வழிபடணும். அதாவது இவர் வடமேற்கு தெய்வம்ன்றதில் வடமேற்கில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபடுறது நல்லது. ஆமாங்க, இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சரப்பாக்கத்துலேருந்து நடுபாயணி போகிற ரூட்டில் உள்ள போனீங்கன்னா தண்டலம் என்ற ஊரில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த என்ஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும் மொத்தமாக. அந்த இடத்துல போயிட்டு இந்த பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும்ன்ட்டு நம்பப்படுதுங்க. அதனால் ஒரு முறை சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.